தலைப்பு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். என்பிஎஸ் நல்லதா யூபிஎஸ் நல்லதா இதை பத்தி சொல்லுங்க. அது பேசுறதுக்கு யாரை கூப்பிட்டுருக்கீங்க? என்பிஎஸும் தப்பு யூபிஎஸும் தப்பு அப்படின்னு சொல்ற ஆளை கூப்பிட்டு என்பிஎஸ் நல்லதா யூபிஎஸ் நல்லதா அப்படின்னு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மூத்த அதிகாரிகள் AO3 மற்றும் எஸ்டேட் ஆஃபீஸர். எஸ்டேட் ஆஃபீஸர் வந்து என்னுடைய பழைய காம்ரேட் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் வந்திருக்காரு. நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. நிச்சயமாக நம்முடைய சங்கம் இட்ஸ் அ டைம்லி ஆர்கனைஸ்டு செமினார் அல்லது ஒர்க் ஷாப் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு மிகப்பெரிய டயலமாவில் இருக்காங்க. வேற என்ன டயலமா? வாட் டு டூ? whether I can switch over to unified pension scheme or whether I can remain in national pension system. இது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்ப மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்டோட யூபிஎஸ் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. மினிமம் பென்ஷன் இருக்கு, கேரண்டீடு பென்ஷன் இருக்கு, பென்ஷனுக்கு டிஏ கிடைக்கும், ஃபேமிலி பென்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஃபேர் விளம்பரங்களோடு கூடி இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. ஆனா அதன் பிறகு அதனுடைய கெசட் நோட்டிபிகேஷன் வெளிவந்துட்ட பிறகு அதை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அதுல நமக்கு ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஃபண்டமெண்டலான ஒரு இஷ்யூ நான் காலையில் அங்க பேசும்போது சொன்னேன். நான் வந்து ஐ எம் ரெப்ரசென்டிங் ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன். பாதுகாப்பு துறையில் பணிபுரிகின்ற ஒரு 4 லட்சம் சிவிலியன் ஊழியர்களுடைய சம்மேளனம். அப்ப அந்த சம்மேளனத்தின் சார்பாகத்தான் நான் நேஷனல் கவுன்சில் JCM உயர்மட்ட அமைப்பான ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஐ எம் ஒன் ஆஃப் த மெம்பர். அவுட் ஆஃப் 12 மெம்பர்ஸ் ஐ எம் ஒன் ஆஃப் த மெம்பர். பெரும்பாலும் கவர்மெண்ட் கிட்ட நடக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த 12 அங்கத்தினர்கள் தான் நடத்துவார். ஏன்னா ஒரு 30-40 பேர் போய் ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால இட் இஸ் லிமிட்டட் டு 12 மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டிங். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு உள்ளேயே என்பிஎஸ் ஆதரிக்கிறவர்களும் யூபிஎஸ்ஐ ஆதரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். யூபிஎஸ்சி என்பிஎஸ் ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த மாதிரி தோழர் நான் ஒரு ஆள் மட்டும்தான் இப்போதைக்கு. ஃபியூச்சர்ல இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதனுடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு மற்றவர்களும் தங்களுடைய மனோநிலையை மாற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And everybody has got their right to decide what is not correct. அதனால அது ஒரு விமர்சன ரீதியாக நான் அதை பேச விரும்பவில்லை. பட் அப்படி லீடர்கள் மத்தியிலேயே amongst the leaders itself there is a confusion. இப்ப நாங்க AIDF பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு துறை நிறுவனங்களுக்கு முன்னாலும் போய் நின்று we are appealing to the employees. நாங்க ஊழியர்களை பார்த்து வேண்டுகோள் விடுக்கிறோம். யூபிஎஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஆப்ட் ஃபார் யூபிஎஸ். அப்ப உடனே அடுத்த கேள்வி வருது, இல்ல ஏன் ஆப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. அது நம்ம பேசுவோம். இந்த கோர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் we will discuss. ஏன் நம்ம வந்து யூபிஎஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம், என்பிஎஸ்லேயே இருந்து கொண்டு பழைய பென்ஷன் ஸ்கீமுக்காக தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லும்போது how far it is possible, அது நடக்குமா? இந்த அரசு மறுபடியும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருமா? இப்ப இதுல ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு, ஃபேமிலி பென்ஷன் இருக்கு, டிஏ கிடைக்கும். அப்ப நம்ம ஏன் யூபிஎஸ்க்குள்ள போகக்கூடாது? இப்படி சந்தேகங்கள் வருவதில் ஒன்றும் தப்பு இல்லை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அதுக்கு முன்னாடி நம்ம we should know certain backgrounds. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் என்ன, we are government employees, we are central government employees. Our appointing authority is President of India. நம்முடைய appointing authority இந்திய ஜனாதிபதி. அவர் பவர் டெலிகேட் பண்ணி பல அத்தாரிட்டிஸ்க்கு கொடுக்குறாரு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்காக நம்மளை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆர்டிகல் 309 நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். நமக்கு நடத்தை விதிகள் இருக்கு, கான்டக்ட் ரூல்ஸ், சிசிஎஸ் கான்டக்ட் ரூல்ஸ் அப்படின்ட்டு ஏராளமான நடத்தை விதிகள் வைக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் ஜாப் நம்ம வாக்கின் இன்டர்வியூல நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படியே வாக்கின் இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ அந்த அடிப்படையில் அரசு பணிக்கு யாரும் வர்றதில்லை. கம்பேஷனேட் அப்பாயின்மெண்டை தவிர்த்து மற்ற எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே we come through a competitive examination. 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் ஒன்னா உட்கார்ந்து இந்தியா மொத்தம் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி அதில் பாஸ் பண்ணி அதில் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு செலெக்ஷன் ஆனாலும் there is a police verification. அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன்லையும் நம்முடைய ஆன்டிசிடென்ட்ஸ், நம்முடைய கேரக்டர் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வரணும். அதுக்கப்புறம் மெடிக்கலி ஆல்சோ we should be fit. இவ்வளவும் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா வரணும். அப்படி வர்றவருக்கு ஏராளமான நடத்தை விதிகள் இருக்கு. அந்த நடத்தை விதிகள்ல ஒண்ணு என்ன, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னா அவர் 24 hours கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் 24 மணி நேரமும் அரசுக்கும் நாட்டுக்கும் பணியாற்றுவதற்கு கடமைப்பட்டவர். அதனால தானே கோவிட்-19 பேண்டமிக் பீரியட்ல எல்லா பிரைவேட் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிட்டு போயாங்க, பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒர்க் பண்ணவங்க யாரு? இட் இஸ் ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் ஒர்க் பண்ணலைன்னா மின்சாரம் வந்திருக்குமா? அரசு ஊழியர்கள் வேலை செய்யலைன்னா சுத்தம் சுகாதாரம் நடந்திருக்குமா? அவர்கள் வேலை செய்யலைன்னா ட்ரீட்மெண்ட் யார் கொடுத்தது? அப்போ அல்டிமேட்லி கவர்மெண்ட் ஒன்லி ஹவ் கம் டு த ரெஸ்கியூ ஆஃப் த கவர்மெண்ட். மற்றவர்கள் எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிட்டார். அப்போ அது காரணம் என்ன? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆல்வேஸ் அட் த டிஸ்போசல் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு இப்ப நமக்கு ஒர்க் எவ்வளோ? 8 மணி நேரம். 8 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணணும் as a government employee, 8 hours per day. அதுக்கப்புறம் we are a free bird, freelancer. நான் ஒரு திறமையான டெக்னீஷியன், நான் ஒரு திறமையான கம்ப்யூட்டர் டிசைனர், நான் ஒரு திறமையான சிஎன்சி மிஷின் ஆபரேட்டர். ஸோ நான் ஏதாவது பிரைவேட் கம்பெனியில் போய் ஒரு 4 hours 5 hours ஒர்க் பண்ணலாம் டு சப்ளிமெண்ட் மை ஏர்னிங்ஸ். எனக்கு வரக்கூடிய சம்பளத்தை விட இன்னும் ஒரு 1000 2000 நான் தினமும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமையான ஆள், இந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. அப்ப நான் போய் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் இட் இஸ் வயலேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ரூல்ஸ். நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்ட் கூட ஆக முடியாது, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்கினுடைய ஏஜென்ட் கூட நீங்க ஆக முடியாது. Why? Because you are 24 hours government. அப்ப அதனுடைய சாராம்சம் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது நம்முடைய சேலரி மட்டும்தான். அந்த சேலரியிலிருந்து நாம் சேமிக்கக்கூடிய தொகை, இது எல்லாமே ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் நாம சர்வீஸ் முடிச்சு ரிட்டையர் ஆகி போகும்போது ஒன்று இருக்காது. ஏன்னா சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அல்லது ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு சின்ன வீடு கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பெற்றோர்கள் வயதானவர்கள் உடல்நலம் குறைவாக இருந்தால் அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்முடைய ஓன் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், பிள்ளைகள் ஹையர் எஜுகேஷன் போகிறதா இருந்தால் அதுக்கு பேங்க்ல லோன் வாங்கி அவங்கள படிக்க வைக்கணும். அதன் பிறகு அவர்களுடைய திருமண ஏற்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சொந்தக்காரர்களுடைய கல்யாணம் நிகழ்ச்சிகள், இப்படி ஏராளமான கமிட்மெண்ட்களுக்கே நம்முடைய சோர்ஸ் ஆஃப் இன்கத்தினுடைய பெரும் பகுதி செலவாகி போய்விடுகின்றது.
அப்ப ரிட்டையர்ட் லைஃப் வந்து எப்படி இருக்கும்? ரிட்டையர்ட் லைஃப் வந்து பிள்ளைகளை சார்ந்து இருக்க முடியுமா? இன்னைக்கு everybody has become their own entity. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இப்போ இல்லை. அவரவர்களுக்கு திருமணமாகிவிட்டது என்று சொன்னால் அதெல்லாம் செப்பரேட் ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாரையும் சார்ந்து இல்லாமல் ஐஎல்ஓ சொல்றபடி, ஐஎல்ஓ என்ன சொல்ற? எவரி சீனியர் சிட்டிசன், எவரி ஓல்டு சிட்டிசன் should have a decent and dignified retired life. டீசென்டான டிக்னிஃபைடான ஒரு ரிட்டையர்ட் லைஃப், கண்ணியமான ஒரு ஓய்வு கால வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎல்ஓ சொல்லுது. அந்த டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடு ரிட்டையர்ட் லைஃப் ஒருவருக்கு அமையணும் அப்படின்னா எப்படி அமையும்? சர்வீஸ்ல இருக்கும்போது சம்பளம் இருக்கு, வருவாய் இருக்கு, இன்கிரிமெண்ட் இருக்கு, ப்ரொமோஷன் இருக்கு, எம்ஏசிபி இருக்கு, அப்புறம் வருஷத்துக்கு 2 டிஏ இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை அப்ப அமையுது. திடீர்னு ரிட்டையர் ஆகும்போது அந்த வருமானம் நின்று போயிடும். லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முடியுமா 60 வயதுக்கு பிறகு? பாசிபிள். அப்போ ஓரளவுக்காவது சர்வீஸ்ல இருக்கும்போது என்ன கண்ணியமான வாழ்க்கை, என்ன வசதிகளோட வாழ்ந்தோமோ அந்த கண்ணியத்தையும் வசதியையும் நாம தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னா there should be a old age protection. அந்த ஓல்ட் ஏஜ் ப்ரொடெக்ஷன் தான் பென்ஷன். அரசு ஊழியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சலுகை. ஆனா அதை கூட உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு, இட் இஸ் நாட் ஏ சலுகை, அது சலுகை அல்ல, இட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லியாச்சு. 1982 சுப்ரீம் கோர்ட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், ரிட்டையர் ஆகி போன சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூடனுடைய ஃபாதர், அவருடைய அப்பா, அவர் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது 7 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சட்ட அமர்வு அவங்க சொல்லியாச்சு, பென்ஷன் இஸ் நாட் எ பவுண்டி. பென்ஷன் என்பது பிச்சை அல்ல, பென்ஷன் இஸ் நாட் எ கிஃப்ட். பென்ஷன் என்பது ஒரு நன்கொடையோ பரிசோ அல்ல. பென்ஷன் இஸ் நாட் given at the sweet will of the employer. ஏதோ எம்ப்ளாயர் நம்ம மேல கருணை வைத்து கொடுக்கக்கூடிய கருணை தொகை அல்ல. இட் இஸ் நாட் an ex gratia payment. அப்ப வாட் இஸ் இட்? இட் இஸ் a fundamental right of every pensioner. இது உச்ச நீதிமன்றம் வழங்கிய அரசியல் சட்ட அமர்வு வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு அப்படியே தான் உயிரோடு இருக்கு. இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அரசு ஊழியர்களுடைய பென்ஷனை பறிப்பது என்ன நியாயம்? அரசு ஊழியர்கள் தங்களுடைய பென்ஷனுக்காக அவர்களுடைய ஊதியத்தில் 10% கொடுக்க வேண்டும் என்பது என்ன நியாயம்? இந்த கேள்விகளுக்கு பதில் வரும். இன்னும் சொல்ல போனா 5வது ஊதிய குழு, ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்பிஎஸ் வந்து 5வது ஊதிய குழு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் தான் அது அமைந்தது. அப்ப அவர்கிட்ட நாங்க போய் பே ஸ்கேல் எப்படி இருக்கணும், அலவன்சஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அவர் நம்ம கிட்ட எம்பசைஸ் பண்ணார். See, you people should not forget. You may ask so many benefits, but you should not forget you are getting pension from the government. So அதனால when the pay commission is going to determine the pay scale, உங்களுடைய அலவன்சஸ் மற்ற சலுகைகளை பற்றி 5வது ஊதிய குழு அதனுடைய பரிந்துரைகளை கொடுக்கின்ற போது when it submits its recommendation, it will be a composite package. காம்பவுண்ட் இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட்ல எல்லாம் போனா ஒரு பிஸா வாங்கினா ஒரு கொக்கோ கோலா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், காம்போ பேக்கேஜ். அது மாதிரி உங்களுடைய ஊதிய உயர்வு என்பது நீங்கள் வாங்கக்கூடிய பென்ஷனையும் கவனத்தில் எடுத்துதான் நிர்ணயம் செய்யப்படும். அப்ப அவருக்கு தெரியாது 2003 வாஜ்பாய் கவர்மெண்ட் என்பிஎஸ்ஐ கொண்டு வரும், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா 10% ஜாஸ்தியா நம்ம சம்பளத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா 10% மாசம் மாசம் அவங்க சம்பளத்திலிருந்து பேசிக் பே டிஏல இருந்து கொடுத்தாகணும்.
அப்ப ரெண்டு விதமான கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வர்றாங்க. One set of government employees like me, I have not contributed a single paisa while in service. இப்போ நான் 9 வருஷமா கவர்மெண்ட் கிட்ட பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். I retired in 2016. So I am 16 then. So 9 years I am getting regularly my pension. Even employees' salary also is delayed by 1 or 2 days. Pension is not delayed. 30ஆம் தேதி தான் வந்து பென்ஷன் விழுந்துடும். Whether I have contributed anything, என் பென்ஷனுக்காக என் சம்பளத்தில் நான் ஏதாவது கொடுத்தேன்னா, நான் தேர்ட் பே கமிஷன்ல ஐ வாஸ் அப்பாயிண்டட் இன் தேர்ட் பே கமிஷன். நான் ரிட்டையர் ஆனது 2016ல 7th பே கமிஷன் வந்த பிறகு நான் 10 காசு கான்ட்ரிபியூட் பண்ணேன். பட் ஐ எம் கெட்டிங் மை லாஸ்ட் பேசிக் பேஸ் 50% as பென்ஷன். அதிலேயே நான் 40% அட்வான்ஸா கம்யூட்டேஷன் வாங்கிட்டு போயிட்டேன். ஐ எம் கெட்டிங் டிஏ. எம்ப்ளாயிஸுக்கு டிஏ கிடைக்கும் போது பென்ஷன் ஆல்சோ இஸ் கெட்டிங் டிஏ. 75 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தா அந்த கம்ப்யூட்டேஷன் பண்ண 40% திரும்ப கிடைச்சோம். இப்ப 12 வருடத்திலேயே கொடுக்கணும்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். 80 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தா 20% எக்ஸ்ட்ரா பென்ஷன். அப்புறம் எவ்ரி 5 இயர்ஸ் 5% எக்ஸ்ட்ரா ஆகி அப்படியே 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தா லாஸ்ட் பேசிக் பே இஷ்யூ ஆஃப் பென்ஷன். இதெல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கு. அப்ப இந்த ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சப்ளிமெண்டரி ஃபேமிலி பென்ஷன் இருக்கு. சப்ளிமெண்டரி ஃபேமிலி பென்ஷன் எம்ப்ளாயி இறந்துட்டாரு, அவங்க வைஃப் பென்ஷன் வாங்கி அவங்களும் இறந்துட்டாங்க. சப்போஸ் அந்த ஃபேமிலியில ஒரு அன்மேரிட் டாட்டர் இருக்கான், ஒரு விடோ டாட்டர் இருக்கான், ஒரு டைவர்சி டாட்டர் இருக்கான், ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பிள்ளை, அதுக்கு ஒரு மென்டலி ரிட்டார்டட் பிள்ளை, இவர்களுக்கு எல்லாம் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். அப்ப ரத்னவேல் பாண்டியன் என்ன சொன்னாரு? இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கு. சோ அதையும் அதுக்கும் கவர்மெண்ட் தான் பணம் செலவு பண்ணுது. அப்ப அதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனை பண்ணுவேன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தோழர் இந்திரஜித் குப்தா அன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு. இவர் ரெக்கமெண்ட் பண்ண 20%, அப்புறம் நம்ம 40% இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஆனாலும் அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படியே தானே இருக்கு. உங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. But when that is a fact, then why in 2003 the government has taken a position to introduce a contributory pension scheme? அந்த அடிப்படையிலேயே கோளாறு இருக்காங்க. வேர்ல்டு பேங்கினுடைய dictates pension is becoming a very big liability. எம்ப்ளாயிஸ் விட பென்ஷனர்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஹஸ் டு ஸ்பெண்ட் a lot of money for pension. இதெல்லாம் காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சொல்பவர்கள் யார்? அமைச்சர்கள், எம்பிக்கள், பிரதமர், இவங்க தான் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு யாருக்காவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் இருக்கா? யாருக்காவது இருக்கா? இவங்களுக்கு யாருக்குமே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் இல்ல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து டவுன் பிலோ எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், சமீபத்தில் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்காக ஜுடிஷியல் பே கமிஷன் வந்தது. அதுல என்ன ரெக்கமெண்டேஷன்? ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பழைய பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்கணும். அவங்களுக்கு பென்ஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க வரைக்கும் சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க. அதை அப்ரூவ் பண்ணியாச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், they don't have a contributory pension scheme. For them there is no NPS. President of India there is no NPS. Prime Minister there is no NPS. Chief Minister of different states no NPS. ஆனா எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் NPS. அவங்க பென்ஷனுக்காக அவங்களுடைய சம்பளத்தில் 10% கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ பேசிக்கான இஷ்யூ தான் why should they contribute? When you call me 24 hours government employee, when you tell me that I should not do any other work than government work, it is a misconduct அப்படின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஊதியம், the salary what I was paid while I am in service, that is fully utilized for my requirement, my domestic requirement, my health requirement, my social commitments,
educating my children, my entire savings, my entire salary is exhausted. Then what is left with me? மீதி இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எப்படி வாழ்வேன்? அதுதான் பென்ஷன், அதுதான் ஓல்ட் ஏஜ் ப்ரொடெக்ஷன். அதுதான் ILO சொல்லுச்சு, there should be a decent and dignified retired life. அப்படி இருந்த பென்ஷன் திட்டத்தை மாற்றி இவர்கள் NPS என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். நம்ம அப்போ இருந்து அதை எதிர்த்து, ஏன்னா எங்களுடைய பேசிக் இஷ்யூ வந்து இதான். நான் எந்த மீட்டிங்ல பேசினாலும் ஃபர்ஸ்ட் இதான், why should I contribute? அது கவர்மெண்ட் எனக்கு கன்வின்ஸ் பண்ணும். இல்லைன்னா என்ன ஃப்ரீயா விட்டுரு, பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயி மாதிரி என்ன விட்டுரு, 8 மணி நேரம் உனக்கு வேலை செய்வேன், 8 மணி நேரத்துக்கு மேல போய் நான் எங்கேயாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சேன். நீ என்ன 24 hours கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி என்னுடைய கைகளை எல்லாம் கட்டி அரசு வேலையை தவிர நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்ட பிறகு என்னுடைய ஓய்வு கால வாழ்க்கைக்கு who is responsible? It is the responsibility of the government. அதுதானே சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, it is not paid in the sweet will of the employer. ஏதோ எம்ப்ளாயர் நம்ம மேல ரொம்ப கருணை கொண்டு கொடுப்பது அல்ல பென்ஷன். It is a hard earned right of the pensioner. இதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. இன்றைக்கு அது மிகப்பெரிய சவாலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. நாம we were fighting for the past more than 20 years. எங்களுக்கு இது வேண்டாம், please restore the old pension scheme. We want a non-contributory pension scheme. We want pension under CCS pension rule 1972. அப்படின்னு நாம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஃபைட் பண்ணி இறுதியாக JFROPS அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும், Joint Forum for Restoration of Old Pension Scheme. Around 32 organizations were members of this JFROPS, including AIDA. Railway Federations, Postal, Income Tax, Accounts, Audit, Atomic Energy, upper state government employees and teachers. ஏன்னா வெஸ்ட் பெங்காலை தவிர மீது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் NPS implement பண்ணிட்டாங்க. So state government employees are also equally affected. So we all came under one platform. என்ன டிசைட் பண்ணோம்? This forum, ஏன்னா ஃபோரத்தினுடைய பேர் என்ன? Joint Forum for Restoration of Old Pension Scheme, JFROPS. இந்த JFROPS பல போராட்டங்களை நடத்தி இறுதியாக டெல்லியில் ராம்லீலா மைதானம், பல லட்சம் பேர்களை அகாமடேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய மைதானம், ராம்லீலா மைதானம். அந்த மைதானத்தில் ஒரு 6 லட்சம் அரசு ஊழியர்களை திரட்டி, எல்லாரும் உங்க டிபார்ட்மெண்ட் அட்டாமிக் எனர்ஜில இருந்து வந்திருந்தாங்க, டிஃபென்ஸ், ரயில்வே எல்லாருமே வந்திருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், டீச்சர்ஸ், எல்லா யூனிவர்சிட்டி டீச்சர், ஹை ஸ்கூல் டீச்சர், பிரைமரி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. There we adopted a declaration. என்ன அந்த டிக்ளரேஷன்ல நாங்க எல்லாம் சைன் பண்ணிருக்கோம். Every one of us have signed. What is that declaration? We, the government employees, reject any contributory pension scheme. Our only and only demand is we want the restoration of the defined, guaranteed, non-contributory pension under CCS pension rule 1970. If the government is not prepared to accept our demand, அரசு இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் we will go for an indefinite strike. கால வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு போகும். This is the declaration signed by all of us, including Sri Kumar, and submitted to the Prime Minister. This happened in 2023 August. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் made an announcement. Government of India is receiving representation from different organizations for improvement in NPS. So therefore, government has decided to appoint a high-level committee under the chairmanship of Finance Secretary TV Somanathan. அவர் இப்ப கேபினட் செக்ரட்டரி. அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைப்பது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டி will study the problems in NPS
and will recommend for improvement in NPS அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் எங்க ஃபெடரேஷன்ல இருந்து ஐ ரோட் a letter to Nirmala Sitharaman. Respected madam, you have announced like this in the parliament. To our knowledge, no organization has demanded for improvement in NPS. Our only demand is restoration of old pension scheme. But you have made a statement in the parliament that you have received representations for improvement. Please inform who are all those organizations who have demanded for demanded for improvement in NPS. இதுவரைக்கும் எனக்கு ரிப்ளை வரல. Till this date, I have not received a reply from her office. Anyway, they are government, அவங்க அரசு அதிகாரம் இருக்கு, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோமநாதன் அப்புறம் நம்மளை கூப்பிட்டார். ஃபர்ஸ்ட் மீட்டிங் I was also there. மீட்டிங் போறதுக்கு முன்னாடி we had a meeting, our own internal meeting. We thoroughly discussed. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா முடிவு பண்றோம், we will not accept any improvement in NPS. We will straight away tell Mr. Somanathan our demand is only for restoration of old pension scheme. Any amount of improvement in NPS cannot be a compensation for old pension scheme. இப்படியெல்லாம் முடிவு பண்ணி நாங்கள் எல்லாரும் அதில் சைன் பண்ணி we went for the meeting. நார்த் பிளாக்ல மீட்டிங்கில் போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே அவருடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை படித்தார். அதில் இதான் சொல்லப்பட்டிருக்கு, என்பிஎஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம், அதை பரிந்துரை செய்யலாம் இந்த கமிட்டி, அவ்வளவுதான் போகும். அப்ப நாம சொன்னோம், our demand is not for any improvement. What improvement you will make? Whatever improvement you will make, ultimately I have to contribute 10% from my salary. Principally we are against this. Why government employee should contribute 10% of his salary for his pension? ஏன் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு நான் எனக்கு எதுக்கு all these conduct rules and so many other conditions for me? Why? அப்ப அதனால we want only old pensions. அவர் என்ன சொல்வாரு, என்ன சொன்னாரு? You see, I cannot go beyond my terms of reference. This is the mandate given to me by the government. இதுல எங்கேயாவது ஓல்டு பென்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க பேசுங்கன்னு எழுதியிருக்கா? எழுதல. My mandate is only to discuss with you on improvement in NPS. எனக்கு கொடுத்திருக்கிற mandate வழிகாட்டுதல் என்னன்னா, நீ அவங்க கிட்ட NPS இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி பேசு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு mandate, because you are serving government, so government உங்களுக்கு ஒரு mandate கொடுத்திருக்கு, எங்களுக்கு ஒரு mandate இருக்கு. We also have got a mandate, and that mandate is given by whom? 6 lakh NPS employees who assembled in Ramlila Maidan and adopted a declaration, ஒரு பிரகடனம். அந்த டிக்ளரேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? We are not here for any improvement or any change in NPS. We want only scrap NPS and restore old pension scheme. So அதைத்தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் outright சொல்லிட்டாரு, it is not possible. I cannot discuss old pension with you அப்படின்னு சொல்லிட்டாரு. டிஸ்கஷன் முடிஞ்சது. இன்ஃபார்மலா டிஸ்கஷன் நடக்கும்போது அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவர் உட்காந்துருக்காரு, அவர் பக்கத்துல 2 பேர் உட்காந்துருந்தாங்க, யங் பாஸ், மேபி அரௌண்ட் 40-35 இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற 2 பேர். 2 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒருத்தர் டெப்டி செக்ரட்டரி, ஒருத்தர் டைரக்டர். ஆனா 2 பேருமே என்பிஎஸ் எம்ப்ளாயிஸ். They are all recruited after 2004. They are sitting with Somanathan to help him, to assist him in finalizing this report. அப்போ சோமநாதன் உங்களுக்கு தெரியுமே, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார், கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய பிரின்சிபல் பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்தார். இது பேசிக்கலி இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன்,
சார் உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் யூ ஆர் கம்ஃபர்டபுள். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது கை நிறைய பென்ஷன் வாங்கி ரிட்டையர் ஆகும். ஆனால் உங்கள் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருக்காங்க, தீஸ் 2 யங் பாய்ஸ். நீங்கள் எப்படி யூபிஎஸ்சி பரீட்சை எழுதி 3 லட்சம் பேரோட 4 லட்சம் பேரோட போட்டி போட்டு தேர்வு பெற்று ஐஏஎஸ்ஆ வந்தீங்களோ, அதே மாதிரி தான் these 2 poor boys also competed with more than 3 lakh fellows and then ultimately they have been selected. அப்படின்னா they are the cream. 3 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறதுல 300 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த 300ல அவங்க ஒருத்தர் அப்படின்னா they are all gems. நீங்களும் அப்படிதான் பரீட்சை எழுதி வந்தீங்க. ஆனா உங்களுக்கு பழைய பென்ஷன், நீங்க உங்க பென்ஷனுக்காக 10% கூட கான்ட்ரிபியூட் பண்ணல, ஒரு நயா பைசா கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் தீஸ் 2 poor boys every month they are contributing 10%. What is your conscience? உங்க மனசாட்சி என்ன சொல்லுங்க? உடனே அவர் சொல்றாரு, நம்ம மீட்டிங் முடிச்சிட்டோம், இப்ப நாம இன்ஃபார்மலா தானே பேசுறோம், எனக்கு கூட கஷ்டம் இருக்கு, எனக்கு கூட மனசு இருக்கு, பழைய பென்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு he was telling a story. அவர் ஒரு கதை சொல்றார். I was finance secretary when Kalaignar was the chief minister. Generally Kalaignar was always friendly with the government employees. அரசு ஊழியர்களோட கலைஞர் ரொம்ப நட்பா இருப்பார். ஆனா ஒரு certain stageல because of the financial crisis in Tamil Nadu government state, அவங்களுடைய ஒரு 4 டிஏ கொடுத்தாரு. இன்னைக்கு வந்த 4 டிஏ அவங்களுக்கு கிடையாது. மத்திய அரசு ஊழியர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு டிஏ 4 கம்மி தான். அது அவர் கொடுக்கல, பைசா இல்லைன்னு கொடுத்தாரு. அவங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாங்க, யூ கோ ஃபார் அ ஸ்ட்ரைக். உடனே கலைஞர் இவரை கூப்பிட்டு, சோமநாதனை கூப்பிட்டு, என்னையா என்ன இருக்கிற அரசு ஊழியர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க, யாராவது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க? உடனே அவர் சொன்னார், சார் 45 அசோசியேஷன் இருக்கு, 45 பேரும் கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ். கூப்பிட அந்த 45 பேரை நாமக்கல் மாளிகையினுடைய கான்ஃபரன்ஸ் ஹாலில் கூப்பிட்டு நானே பேசுறேன் அப்படின்னு கலைஞர் ஒரு மீட்டிங் ப்ரிசைட் பண்ணாரு. ஸோ அசோசியேஷன்ஸ் எல்லாம் எழுந்து நின்று, சார் அது கொடுக்கல, டிஏ கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு கலைஞர் ஒன்று சொன்னாரு, கோரிக்கையெல்லாம் நியாயமானது, என்கிட்ட நிறைய கருணை இருக்கிறது, ஆனால் கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. பிகாஸ் இஸ் நேம் இஸ் கருணா நிதி. ஸோ கருணை, ஐ ஹாவ் சிம்பத்தி, பட் ஐ டோன்ட் ஹாவ் மணி. ஸோ சேம் ரிப்ளை ஐ ஆம் டெல்லிங் யூ. சொல்றார் கலைஞர் என்ன அங்க பதில் சொன்னாரோ அதே பதில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எனக்கு அவங்க 2 பேருக்கும் பென்ஷன் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கு, பழைய பென்ஷன் தான் நல்லதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் then I told, then what is the fun in coming and sitting with you, wasting your time and our time அப்படின்னு மீட்டிங் முடிஞ்சு வெளியில வந்தோடனே நான் நம்முடைய மற்ற 11 நண்பர்கள் கிட்டே சொன்னேன், let us build up some pressure, ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவோம், இனிமேல் சோமநாதன் கமிட்டி கிட்ட நம்ம பாய்காட் பண்ணணும், we should not go. But unfortunately others were having a different of opinion. அவங்க ஒரு 3-4 மீட்டிங் போய் அட்டன் பண்ணாங்க, நான் போகல. We boycotted and gave it in writing. AIDF is not in agreement with the terms of reference given to Somanathan committee. We don't want any improvement, we want only old pension. I mean writing report. Last year, August 22nd, I received an invitation from Prime Minister's office. Prime Minister would like to meet you on 24th at any time. 24th ஒரு சாட்டர்டே. 24ஆம் தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் பிரதமர் உங்களை சந்திக்கலாம், நீங்க டெல்லியில அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் வந்து. அஜெண்டா எதுவுமே இல்லை. நமக்கு ஒன்றும் புரியல, பிரதமருக்கு நம்ம மீது இவ்வளவு அன்பு பாசம், ஆனா அஜெண்டா இல்லை, எதுக்காக கூப்பிடுறாரு, ஒருவேளை 8வது சம்பள கமிஷனை பத்தி ஏதாவது சொல்ல போறாரா அப்படின்னு யோசிச்சோம். Then we found out, நம்முடைய சோர்சஸ் மூலமாக நம்ம என்கொயரி பண்ணும்போது then we came to know.
அன்றைக்கு கேபினெட்ல சோமநாதன் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் கோயிங் டு பி அக்செப்டட் பை த கவர்மெண்ட். அப்ப யூபிஎஸ் தெரியாது, நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. Somanathan committee has submitted its report to the government, and government of India in the cabinet meeting is going to take a decision about implementing Somanathan committee recommendations. இது தெரிஞ்ச உடனேயே நான் நம்முடைய மற்ற தலைவர்கள் கிட்ட எல்லாம் பேசுவேன். பிரதமர் எதுக்காக நம்மளை கூப்பிடுறாரு? நம்ம கிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டாருன்னா இட்ஸ் ஓகே. இஃப் ஹி கால்ஸ் அஸ் டு டிஸ்கஸ், சோமநாதன் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, வாட் இஸ் யுவர் வியூஸ் அப்படின்னா, எஸ் we have to go appear before the prime minister and argue our case. ஆனால் 5 மணிக்கு கேபினெட் மீட்டிங்கில் அவர்கள் முடிவெடுப்பார்கள், 6 மணிக்கு நம்மை அழைத்து சொல்வார்கள் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் only conveying the decision of the government on Somanathan committee recommendation. There will not be any discussion. நம்மோடு எந்த பேச்சுவார்த்தை நடக்காது. அவர்கள் கேபினெட்டில் முடிவு செய்வார்கள், நம்மை அழைத்து சொல்லுவார். Then we discussed. Then AIDF took a position. Already we have boycotted Somanathan committee. Now that Somanathan committee has submitted a recommendation. On that the cabinet is going to take a decision at 5 o'clock. And 6 o'clock he will announce to the leaders of central government employees what is the fun in going for that meeting. நம்ம அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அவர் முடிவெடுப்பாரு, அதை சொல்லுவார். அது அப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது பிரதமர் தான் சொல்லணும்னு என்ன அவசியம் இல்லை. ஸோ லெட் அஸ் பாய்காட் ன்னு சொல்லி சும்மா இருக்காது. Immediately we sent a mail in his personal email ID appealing to the Prime Minister, respected Prime Minister, please restore old pension scheme, and if you are going to take a decision for improvement in NPS and apna namakku UPS varudhu theriyad, at least AIDF cannot be a party for that. So we are boycotting your meeting. We are not in a position to come to your meeting because our only demand is restoration of old pension scheme. We gave our writing le nama kuduthittom. Same thing happened. 5 மணிக்கு கேபினெட்ல டிசைட் பண்றாங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். 6 மணிக்கு all leaders were called and Prime Minister took 2 minutes. All your demands are met by my government. என்னுடைய அரசு உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. உங்க கோரிக்கை என்ன? மினிமம் கேரண்டீடு பென்ஷன் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. உங்களுடைய கோரிக்கை என்ன? பேசிக் பேல 50% பென்ஷன் அக்செப்டட். உங்களுடைய கோரிக்கை என்ன? ஃபேமிலி பென்ஷன் வேணும், அக்செப்டட். உங்களுடைய கோரிக்கை என்ன? பென்ஷனுக்கு டிலே வேணும், அக்செப்டட். நானும் சொல்லிட்டு பிறகு அப்புறம் எல்லாரும் கை தட்டாமல் இருப்பாங்களா? எவ்ரிபடி கிளாப். took photograph with the Prime Minister, all are happy. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் 30க்குள்ள people have to give option. எம்ப்ளாயி கிட்ட சொல்லியாச்சு, நீ ஆப்ஷன் கொடுத்துக்கோ, உனக்கு என்பிஎஸ் வேணுமா யூபிஎஸ் வேணுமாங்கிறத நீ முடிவு பண்ணு. The ball has been thrown in the court of the employees. அப்ப அதனால தான் நீங்க உங்க யூனியன் மீட்டிங்ல யூ ஹவ் டிஸ்கஸ்ட். ஏன்னா என்பிஎஸ் எல்லாருக்குமே வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாச்சு. எவ்ரி என்பிஎஸ் எம்ப்ளாயி ஹஸ் ரிசீவ்ட் எஸ்எம்எஸ். நீங்க இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்க ஆப்ஷனை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இது ஜூன் 30th கொடுத்தாங்க. What to do? எம்ப்ளாயிஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறது? as a trade union, as a responsible trade union, we cannot simply sit silent. எம்ப்ளாயி கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? ஒரு தொழிற்சங்க தலைவர் அல்லது ஒரு தொழிற்சங்கம், ஏப்பா உனக்கு எது விருப்பமோ நீ அதை எழுதி கொடு. என்கிட்ட அப்படி ஒரு தலைவர் சொன்னா நான் அவரை திருப்பி கேட்பேன். அது சொல்றதுக்காக நான் உன் சங்கத்தில் மெம்பரா இருக்கேன். எனக்கு எது வேணுமோ அதை நீ எழுதி கொடுன்னு சொல்றதுக்கு why I should be your member? You are there to guide me. You are there to advise me. You are there to clarify my doubts.
யூ கேனாட் சிம்பிளி சே உனக்கு எது வேணுமோ எழுதி கொடுப்பா, இது பெனிஃபிட்னா இதை எழுதி கொடு, அது வேணா அதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லலாமா? இதுதான் இப்போ கேள்வி. என்பிஎஸ் சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க, யூபிஎஸ் சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. லீடர்ஸுக்குள்ளேயே யூபிஎஸ் ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு மினிமம் பென்ஷன் கிடைக்குது, டிஏ கிடைக்குது, ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குது, ஏன் நம்ம யூபிஎஸ்க்கு போகக்கூடாது, பெனிஃபிஷியல் தானே அது இப்படின்னு யூபிஎஸ்க்கு இப்போ பட்டிமன்றம் சொன்ன மாதிரி இது நல்லதா அது நல்லதான்னா அது நல்லதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் எது எப்படி ஆனாலும் நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கணும்ல. as an organization, every organization has got their democratic rights. நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதோ குறை சொல்றதெல்லாம் அந்த வேலை நமக்கு இல்லை. பட் ஏஐடிஎஃப் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, நம்ம என்பிஎஸ்ஐ எதிர்த்தோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இண்டிபெண்டாகவே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம், என்பிஎஸ் எடுத்து ஜாயிண்டாகவும் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து என்பிஎஸ் கமிட்டியை பாய்காட் பண்ணோம், நம்ம பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்ட மீட்டிங்கையும் பாய்காட் பண்ணோம். இப்போ வந்தாச்சு, புரி வந்தாச்சு. இப்போ வாட் ஷுட் பி அவர் அப்ரோச்? நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? அந்த நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணங்கள் என்ன? why you take such a position and what are all the reasons for taking that position? இது as a responsible trade union நமக்கு ஒர்க்கர் கிட்ட எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை. நாங்க அனலைஸ் பண்ணோம், கம்ப்ளீட் கெசட் வந்து பலமுறை படித்து பார்த்தது மட்டுமல்ல, ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்தோம். We have come to a conclusion. எந்த விதத்திலும் என்பிஎஸ்ஐ விட நல்ல திட்டம் யூபிஎஸ் சொல்ல முடியாது. என்பிஎஸ் எப்படி மோசமோ அதுபோல யூபிஎஸ் மோசம். என்ன காரணம்? நம்பர் 1, என்பிஎஸ் was not opted by me. நான் 2004 வேலைக்கு வரும்போது கவர்மெண்ட் என்கிட்ட 2 ஃபார்ம் கொடுக்கல. எப்பா, என்கிட்ட 2 பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, ஒன்னு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இன்னொன்னு நியூ பென்ஷன் ஸ்கீம், நீ எதுல சேர விரும்புற அப்படின்னு என்கிட்ட ஆப்ஷன் கொடுத்தாங்களா? I was not given any option. I was simply told, you are recruited after 1/1/2004, so for you this is the pension scheme and you have to contribute 10% of your wages every month. அப்படின்னு எனக்கு என் மீது திணிக்கப்பட்டது. NPS is forced on me. I have not given any option. Therefore, என் மீது திணிக்கப்பட்ட காரணத்தினால், நான் அதை வேண்டி விரும்பி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், I have got every right to fight against NPS. இன்னைக்கு வரைக்கும் ஃபைட் பண்றதுக்கு என்ன காரணம்? Because I have not opted for NPS. You have forced it on me. அப்ப நமக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணுங்கிற போராடுவதற்கு இன்னைக்கு ஒரு ரைட் இருக்கு, ஒரு உரிமை இருக்கு. Because we have not given any option. பட் இங்க நீங்க ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. யூபிஎஸ்க்கு நீங்க போகணும்னு சொன்னா யூ ஷுட் கிவ் an ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் என்ன சொல்லுது? என்பிஎஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஷரத்துகளையும் நான் நன்றாக படித்து உணர்ந்திருக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இது நிரந்தரமானது, இதை மாற்ற முடியாது, இட் இஸ் irrevocable என்பதனை நான் உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்தேதான் நான் ஆப்ஷன் கொடுக்கிறேன் யூபிஎஸ்க்குள்ள வருது. இதான் அந்த ஃபார்ம் சொல்லுது, நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்ப that means what? I opt for switching over to UPS. அதுக்கப்புறம் எனக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்கறதுக்கு என்ன ரைட்? இன்னைக்கு நமக்கு ஒரு ரைட் இருக்கு. Because I have not opted for NPS. You forced it on me. I don't want it. I am fighting against it. ஆனா இங்க the story is different. You are opting. நீங்க எழுதி கொடுக்குறீங்க, நான் யூபிஎஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறீங்க.
அதுக்கப்புறம் கேன் யூ ஆஸ்க், கவர்மெண்ட் கிட்ட போய் நீங்க கேட்க முடியுமா? ஏன்னா கவர்மெண்ட் அப்ப என்ன சொல்லணும், நீ தானப்பா ஆப்ஷன் கொடுத்த, நானா உன்னை கட்டாயப்படுத்தி யூபிஎஸ்ல கொண்டு வந்தேன். இப்ப நம்ம கிட்ட சொல்ல முடியாது, நானா உன்னை கட்டாயப்படுத்தி என்பிஎஸ்ல கொண்டு வந்தேன்னு கேட்டா, ஆமா நீ தான் கட்டாயப்படுத்தி என்ன என்பிஎஸ்ல கொண்டு வந்தேன்னு சொல்லணும். ஆனா யூபிஎஸ்க்கு ஒன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா, then we don't have any option to tell the government I want to old pension scheme. அப்ப பெர்மனண்டாக நாம் நம்முடைய உரிமையை இழந்து விடுகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அது ரொம்ப டேஞ்சரஸ். அது I don't know how many of you have read it. அதுல செக்ஷன் 11 ஒன்று இருக்கு, அந்த யூபிஎஸ் நோட்டிபிகேஷன். அது யாராவது படிச்சீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் யூ ஷுட் ரீட் இட். நான் படிக்கிறேன் உங்களுக்காக. For the sake of clarity, it is made clear that any employee who has exercised the unified pension scheme option under NPS under this notification shall not be entitled for and cannot claim any other policy concession, policy change, financial benefit, any parity with the subsequent retirees, etc., later including post-retirement. இதுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. There are lot of hidden items in this particular section 11. என்ன சொல்லுது? நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, எதிர்காலத்தில் அரசு வேறு ஏதாவது கொள்கை முடிவு எடுத்தால், அல்லது கொள்கையில் மாறுதல் செய்தால், அல்லது ஒரு ஃபைனான்சியல் பெனிஃபிட், பொருளாதார ரீதியான ஒரு சலுகை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் கவர்மெண்ட் பின்னாளில் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் அது எதுவுமே உனக்கு கிடைக்காது. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? மேட்டர் இஸ் ரொம்ப சிம்பிள். 8th பே கமிஷன் வேணும் அப்படின்னு நம்ம டிமாண்ட் வச்சோம். எப்போ 50% டிஏ கிராஸ் ஆச்சோ அப்பவே நாம கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும், now the pay commission is due. நிறைய எம்பிக்கள் மூலமாக பார்லிமெண்ட்லையும் be raised this issue. நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொன்னாங்க? no more pay commission. இனிமே பே கமிஷன்லாம் வராது. பே கமிஷனை பற்றி எந்த விதமான ஆலோசனையும் அரசாங்கத்திடம் இல்லை அப்படின்னு they have rejected our request for 8th pay commission. பண்ணிட்டாங்களா? நம்ம போராடணும், நோட்டீஸ் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல, பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் உடனே நாங்கள் போராடியதால் தான் கிடைத்தது, அப்படி யாரையும் ஏமாத்துறதுக்கு தயாராக இல்லை. கொடுத்ததற்கு காரணம் அரசியல், பொலிட்டிக்கல் ரீசன். பிகாஸ் தேர் இஸ் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன். டெல்லியில் யார் ஓட்டர்ஸ்? 50% ஓட்டர்ஸ் ஆர் எய்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் பென்ஷனர்ஸ். அதுக்கப்புறம் டெல்லி மாநில அரசு ஊழியர்கள் ஒரு 4 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். they all get central government employees pay scale and benefits. அறிவிக்க மாட்டோம்னு பார்லிமெண்டில் சொன்ன பே கமிஷனை டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் வருதுன்னு சொன்ன உடனே கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட். இன்னும் நோட்டிபிகேஷனே வரல, அது வேற விஷயம். நான் தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு, அப்புறம் எதுவுமே. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ், நம்மளை கூட நம்ம மெமராண்டத்தில் என்ன சொன்னோம்? ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன் சொல்லுவோம். இன்கம் டேக்ஸ் லிமிட்டை 10 லட்சமா ஆக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னோம். 12 லட்சம் ஆக்கிட்டாங்க. ஏன் 12 லட்சம் ஆக்குனாங்க? எகைன் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன். எதுக்காக அதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஐ எம் நாட் டாக்கிங் எனி பொலிட்டிக்ஸ், பட் நம்முடைய நாட்டில் எல்லா முடிவுகளுமே
அரசியல் சார்ந்த முடிவுகள். டெமோக்ராட்டிக் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் அவரவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறது தானே எல்லா அரசியல் பார்ட்டியும் இருக்காங்க. எலெக்ஷன்ல தோத்து போகணுங்கிறதுக்காக யாராவது அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். இந்த கிளாஸ் என்ன, இந்த கிளாஸினுடைய பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கும்? 2029 ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும். அப்ப கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணுது, நமக்கு 240 தான் இப்ப இருக்கு, ஒருவேளை அது 180 ஆகலாம், 160 ஆகலாம். ஸோ அப்போ பாப்புலரான டிசிஷன்ஸ் பலதும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டி வரும். கவர்மெண்ட் மே திங்க் ஒன் ஆஃப் த மேஜர் டிமாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அல்லது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி என்பிஎஸ்லேயே அதே சிஸ்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த 40% ஆன்யூட்டி பர்ச்சேஸ் பண்றதுக்கும் அவங்க பேசிக் பேயினுடைய 40%, 50% கொடுக்கலாம். அவங்க 40%க்கு இடையில என்ன கேப் இருக்கோ கவர்மெண்ட் ஹாஸ் சப்சிடைஸ்ட் தட். ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அப்படி ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஆந்திர பிரதேஷ்காக பண்ணிட்டு போயிட்டாங்க. என்பிஎஸ் யூபிஎஸ் விட அது கொஞ்சம் பெட்டர். இப்படி ஏதாவது ஒரு பாலிசி மாறுதல் 2029 கவர்மெண்ட் கொண்டு வரும் பட்சத்தில் யூபிஎஸ்ல இருக்கிறவங்க, அல்லது ஒருவேளை ஆட்சி மாறி வேற ஒரு ஆட்சி வந்து அந்த ஆட்சி வந்து நான் என்பிஎஸ் ஸ்கிராப் பண்றேன். இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் எங்கெங்க ரூலிங் பார்ட்டியா வருதோ எல்லா இடத்துலயும் ஸ்கிராப் பண்ணியாச்சு. கடைசியா இமாச்சல பிரதேஷ்ல வந்தாங்க, அங்கேயும் ஸ்கிராப் பண்ணியாச்சு. எல்லா ஓல்டு பென்ஷனை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எல்லா மேடைகள்லையும் பேசும்போது சொன்னாங்க, நாங்க வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஓபிஎஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சேஞ்ச் இன் தி ரூலிங் கவர்மெண்ட் வந்தாலும் ஒருவேளை அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஃபேவராக ஒரு டிசிஷன் எடுத்தால் இந்த செக்ஷன் 11 அமெண்ட்மெண்ட் பண்ணாத வரையிலும் யூபிஎஸ் தொழிலாளர்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இது இரண்டாவது டேஞ்சர். மூணாவது என்ன, உங்க பணம் என்பிஎஸ்ல அப்படியே உங்களுக்கு வரும். நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணீங்களோ அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்க ரிட்டையர் ஆகும்போது 60% உங்க கையில கொடுத்துருவாங்க. 40%க்கு நீங்க ஆன்யூட்டி பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுல ஏதோ ஒரு அமௌண்ட் பென்ஷன் வரும். அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி பென்ஷன் இறந்து போயிட்ட பிறகு அந்த 40% will go to his nominee. அப்படின்னா the entire 100% accumulated amount in your corpus belongs to you only. அது உங்ககிட்டயே தான் இருக்கும், உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா 60% கொடுத்துறாங்க உங்ககிட்ட கையில, 40%க்கு நீங்க ஆன்யூட்டி பர்ச்சேஸ் பண்ணி அதுல பென்ஷன் வாங்குறீங்க. நீங்க இறந்து போயிட்ட பிறகு அந்த 40%க்கு நீங்க யாரை நாமினேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேர்க்கும். So that means the entire 100% accumulated fund in NPS goes to the employee. Whereas இங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய டோட்டல் அக்யூமுலேட்டட் அமௌண்ட் கார்பஸ்ல எவ்வளவு இருக்கோ அதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் உங்களுக்கு நான் ஒரு ஒன் டைம் காம்பன்சேஷனாக கொடுத்தேன். அந்த சின்ன காம்பன்சேஷன் அவங்க சொல்றது என்ன, எவரி 6 months completed year of service 20% of the wages. இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அக்யூமுலேட்டட் அமௌண்ட்ல மேக்ஸிமம் 10%. மேக்ஸிமம் கால்குலேட் பண்றதுல சில பேருக்கு 8% தான் வரும். அப்ப அதுதான் காலையில் அங்க பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எங்களுடைய அன்இன்ஸ்பெக்டட் சர்வீஸ் IOFS ஆபீசர் ஒருத்தர், யங் ஆபீசர், இப்ப டைரக்டரா இருக்கார், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல டெபுடேஷன்ல இருக்காரு. அவர் நம்முடைய ஃப்ரெண்டு, நான் பேசும்போது என்ன श्री कुमार जी நீங்க வாட் ஆர் யூ டூயிங், आप क्या कर रहा है, हम लोग को ये प्रॉब्लम है, पेंशन नहीं है, ये नहीं है, वो नहीं है. அப்ப நான் கேட்டேன், நீங்க என்ன யூபிஎஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்க போறீங்களா, வாட் இஸ் யுவர் பொசிஷன் அப்படின்னு கேட்டேன். அவர் சிம்பிளா என்ன சொன்னாரு, நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு இன்னும் 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஐ மே பி கெட்டிங் அரௌண்ட் 2 crores rupees, 2 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கும். கமிஷனே வரலன்னா கூட எனக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் எனக்கு 10% கொடுக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், 20 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுப்பாங்க. நான் ரிட்டையர் ஆகும்போது யூபிஎஸ்க்கு நான் ஆப்ஷன் கொடுத்தேன். அப்புறம் 1,80,000. இந்த 1,80,000 கவர்மெண்ட் வில் கிவ் மீ பென்ஷன். நான் செத்து போயிட்டா that 1,80,000 will go to the government. என் வைஃபு கிடைக்குமா?
1 crore 80 lakhs. So, of course, family pension are the family pension scheme is there in that unified pension scheme. But my entire amount, you are keeping me. I will not get in the 20 லட்சத்தை தவிர வேற எனக்கு எதுவுமே கிடைக்காது. That is always with you. அதுல வர திரும்ப வரக்கூடிய cumulative returns you are only benefited. அதுல இருந்து நீங்க எனக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க. So this is also an issue. அடுத்த இஷ்யூ என்ன? இன்னைக்கு என்பிஎஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் we fought with the government. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி தான் நாங்களும் ரொம்ப ரிஸ்கியான இண்டஸ்ட்ரியில டிஃபென்ஸ். எப்போ எந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் எப்போ ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் we are dealing with arms, ammunition, explosives இதெல்லாம். Some 15 years before, one employee died in ammunition factory Kadki, Pune. NPS employee. NPS la family pension illa avarku onnu kedaikadunu solliட்டாங்க. Then we fought with the government. சின்ன வயசு பொண்ணு அவருடைய வைஃப், நீ ஃபேமிலி பென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எப்படி, ஃபேமிலி பென்ஷன் யூ ஹேவ் டு கிவ் அப்படின்னு ஃபைட் பண்ணி அல்டிமேட்லி a provisional pension order has been issued. NPS ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி யாராவது இறந்து போனால் they will be given provisionally family pension under CCS pension rule 1972 till a family pension scheme is evolved in NPS அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்க. Then again we fought with the government. Why provisional? Make it permanent. NPS ல இருக்கிற எம்ப்ளாயி சர்வீஸ்ல இருக்கும்போது இறந்து போனால் CCS பென்ஷன் ரூல் படி அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. They issued the order. உங்ககிட்ட ஆப்ஷன் கேட்டாங்க. Almost 100% of the employees have given option. அவங்க எல்லாருமே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நான் சர்வீஸ்ல இருக்கும்போது இறந்து போனால் என்னுடைய ஃபேமிலிக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க யூபிஎஸ்க்கு போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் will automatically become nullified. ஏன்னா அது கொடுத்ததுக்கு காரணம் என்பிஎஸ்ல ஃபேமிலி பென்ஷன் இல்ல, அதனால அதை கொடுத்தாங்க. ஆனா இங்க நீங்க வரும்பொழுது யூபிஎஸ்ல ஃபேமிலி பென்ஷன் இருக்கு, ஆகவே யூ cannot claim two family pension. அங்க அதுக்கு நீங்க இதுல வந்துட்ட பிறகு it is only the whatever family pension you are eligible you will get. அப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கடைசி பேசிக் பேனுடைய 12 மாசத்தினுடைய ஆவரேஜ் 50% கிடைக்கும்ன்றாங்க. யாருக்கு கிடைக்கும்? யாரு வித்ட்ரா பண்ணலையோ அவங்களுடைய என்டையர் 30-35 இயர்ஸ் சர்வீஸ்ல வித்ட்ராவலே பண்ணல, மொத்த அமௌண்ட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த 50% வரும். நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்லி the pension will be reduced. அப்படிப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் மினிமம் பென்ஷனுக்கான கேரண்டியும் கிடையாது. those who have withdrawn, ஏன்னா 3 withdrawal பண்ணலாம்னு இருக்கு, அது இதுலயும் இருக்கு. அந்த withdrawal நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா அந்த withdrawal எவ்வளவு பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் proportionately your pension will come down. அது என்ன பெனிஃபிட் இருக்கு? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் என்பிஎஸ்லயும் இருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 20 இயர்ஸ் முடிஞ்சா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ல போயிடலாம். லாஸ்ட் பேசிக் பேல 50% ஸ்டேட் அவே. இதுல they have kept it 25 years. இன்னும் சொல்ல போனா if you see that formula 300 months is kept as a standard. நீங்க 30 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் 300 மாதத்துக்கு தான் உங்களுடைய பென்ஷன் ஃபார்முலா. அந்த 25ல கொண்டு வந்து கேப் வச்சுட்டாங்க. அதுக்கு மேல நீங்க 10 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் அந்த 10 வருஷத்தினுடைய பெனிஃபிட் இங்க வராது. ஏன்னா அந்த கால்குலேஷன் இட்செல்ஃப் இஸ் பேஸ்ட் ஆன் 300 months அப்படின்னா 25 வருஷத்தினுடைய அந்த மாதங்கள் 25 multiplied by 12. அங்க என்ன சொல்லலாம்? You can take voluntary retirement after 25 years. But பென்ஷன் உனக்கு உன்னுடைய சூப்பர் ஆனிவேஷன் ஏஜ் வந்த பிறகுதான் கிடைக்கும். That means what? நான் 20 வயசுல வேலைக்கு வந்தேன்.
I was employed at the age of 20 years. 25 வருஷம் சர்வீஸ் முடியும் போது எனக்கு 45 வயசு. I think okay போதும், எனக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, and I want to do a business, I want to go abroad, let me take voluntary retirement. எடுக்கலாம், 25 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். ஆனால் பென்ஷன் அப்போ கிடையாது. நான் 45 வயசுல பிஆர் எடுத்துட்டேன். 60 வயசு வரைக்கும் ஐ ஹாவ் டு வெயிட். ஸோ இந்த 15 ஆண்டுகள், this 15 years நான் என்ன சாப்பிடுவேன்? And my money is completely blocked with the government. அப்ப நீங்க இதை எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் என்பிஎஸ் மோசமா, என்பிஎஸ் நல்லதா, யூபிஎஸ் நல்லதானா, ரெண்டுமே நல்லது இல்லைங்கிறது தான் முடியும். அப்ப ரெண்டுமே நல்லது இல்லைன்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். அந்த கேள்வி கேட்டாங்க கான்ஃபரன்ஸ்ல, நிறைய பேர் எழுந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க. கேட்கணும், டிஸ்கஸ். நான் சொல்றது தான் கரெக்ட்னு சொல்ற ஆள் நான் இல்லை. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவம், பியூரோக்ரஸி எப்படி பிஹேவ் பண்ணும், கவர்மெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும், ஃபியூச்சர்ல நம்முடைய ப்ரொடெக்ஷன் என்ன, இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நாம வந்து AIDF, All India Defence Employees Federation, our position is very clear. We are advising the employees, even if you get 10 rupees more in UPS, please don't opt for that. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஓல்டு பென்ஷன் யூ ஹேவ் டு ஃபர்கெட். ஓல்டு பென்ஷனே வராது அப்படின்னு யாராவது சேலஞ்ச் பண்ண முடியுமா? நோபடி கேன் சேலஞ்ச். ஏன்னா பல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்தாச்சு இல்ல. ஆட்சி மாறும்போது இது மாறுதில்லை. ஆட்சி மாறும்போது மாறலாம், ஆட்சி மாறாமலும் மாறலாம். அது கண்டினியூஸ்லி யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள். சும்மா உட்கார்ந்துருந்தா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன வழி? ஒன் மெத்தட் இஸ், if more than 90% of the central government employees take a position, I will not opt for joining UPS. ஜூன் 30 முடியும் போது ஒரு 20,000 பேர் 30,000 பேர் கூட யூபிஎஸ்ல சேரல அப்படின்னு சொன்னா that will be a setback for the government. Then government has to again consider. ஏன்னா அது அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தானே. It is a way of communicating my dissatisfaction. I am not happy with the government. I am not happy with this UPS scheme. So that's why I have not opted to join that scheme. Adana message adukku. Then government has to think about, no, என்ன பண்ணணும், நம்ம இவ்வளவெல்லாம் ஃபேரோட இந்த யூபிஎஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம் மட்டும்தான் யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல எங்கேயாவது பென்ஷன்ங்கிற வேர்டு இருக்கா? From the first word to the last word of this gazette, பென்ஷன்ங்கிற வேர்டு எங்கேயுமே புத்திசாலித்தனமா பயன்படுத்தலை. It is only called as a payout. எம்ப்ளாயிக்கு கிடைத்தால் அது பே அவுட், அவருடைய ஃபேமிலிக்கு கிடைத்தால் ஃபேமிலி பே அவுட். ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, பென்ஷன் இஸ் மை ரைட். சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, பென்ஷன் இஸ் மை ரைட், ஐ வாண்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு போராடுறோம் இல்ல. பே அவுட் இஸ் மை ரைட் நீங்க கேட்க முடியுமா? ஃபேமிலி பே அவுட் இஸ் மை ரைட் நீங்க கேட்க முடியுமா? வேர்டே மாத்திட்டாங்க, அர்த்தத்தையே மாத்திட்டாங்க. பென்ஷன்ங்கிறதே உங்களுக்கு இல்ல. அரசு ஊழியருக்கு இருந்த ஒரே சலுகையான பென்ஷன் இனிமே இல்ல. பே அவுட் வாங்கிட்டு போ. அந்த பே அவுட் எங்க இருந்து வருது? ஏன் பணத்துல இருந்து. என்னுடைய லைஃப் லாங் சேவிங்ஸ்ல இருந்து எனக்கு பே அவுட். அப்ப நீங்க how many types of pension scheme you are having now? One scheme which is defined, which is non-contributory, which is having all types of welfare provisions for the employee and his family. என்பிஎஸ்ல ஃபேமிலி பென்ஷனுக்கு நம்ம சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ல ஆப்ஷன் கொடுத்துருப்போம். சப்போஸ் அந்த எம்ப்ளாயி இறந்துட்டார், அவங்க வைஃபுக்கு இது கிடைக்கும். அன்பார்ச்சுனேட்லி வைஃப் ஆல்சோ டைட். அந்த ஃபேமிலியில ஒரு அன்மேரிட் டாட்டர் இருக்காங்க, she will get pension, family pension. ஒரு விடோ டாட்டர் இருக்காங்க, she will get family pension. ஒரு டைவர்சி டாட்டர் இருக்காங்க, she will get family pension. ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப் சன் இருக்கான், ஏர்னிங் கெபாசிட்டி இல்லாம, he will get family pension.
ஒரு மென்டலி ரிட்டார்டட் குழந்தை இருக்கு, பையன் இருக்கிறான் அல்லது பொண்ணு இருக்கிறாங்க, they will get family pension. இது எல்லாமே சிசிஎஸ் பென்ஷன் ரூல் 1972ல இருக்கு. ஆனா இவங்க கொண்டு வந்திருக்கிற யூபிஎஸ் மினிமம் பென்ஷன், அந்த ஃபேமிலி பென்ஷன்ல 6000 ரூபாவுல அந்த சப்ளிமெண்டரி ஃபேமிலி பென்ஷனுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? எந்த ப்ரொவிஷனும் இல்லை. அதுக்கு என்ன பெனிஃபிட் நமக்கு? இதுல என்பிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட். ஏன்னா நம்ம ஃபைட் பண்ணி அவங்கள ஃபேமிலி பென்ஷனுக்கு சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ல கொண்டு வந்துட்டோம். வயலின் சர்வீஸ் இறந்து போனான். அப்ப அந்த சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ல இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும். மேரி டாக்டர் இருந்தாலும், விடோ டாக்டர் இருந்தா, டைவர்ஸ் டாக்டர் இருந்தா, அவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபேமிலி பென்ஷன் இதுல கிடைக்கும். பட் யூபிஎஸ் ஃபேமிலி பென்ஷன்ல தேர் இஸ் நோ சச் ப்ரொவிஷன். அப்புறம் டிஏ, ஈவன் நவ் தே ஹவ் நாட் கிளாரிஃபைட். சப்போஸ் நான் யூபிஎஸ்ல போய் சேர்றேன், ஜூலைல ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய பென்ஷனுக்கு 55% டிஏ கிடைக்குமா அல்லது 2% டிஏ கிடைக்குமா? நோபடி நோஸ். ஏன்னா the scheme itself, and I discussed with many officers in the finance ministry, pension department, அவங்களுக்கே clarity. They say we have to go back to the cabinet. ஏன்னா the scheme itself is coming into effect only from 1/4/2025. So any DA which was in force prior to that date, how can we give? இப்படின்னு பேசுற ஒரு குரூப் அதிகாரிகள் இருக்காங்க, ஃபைனான்ஸ்லயும் இருக்காங்க, பென்ஷன் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. அப்ப அது எவ்வளவு கிடைக்கும்? 2% தான் கிடைக்கும். பிகாஸ் 1/4/2025 வரும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 2% தான். இந்த 53% மீதி இருக்கிறது 1/4/2025க்கு முன்னாடி வந்த டிஏ, when UPS scheme itself was not in vogue. இந்த கிளாரிட்டியும் இதுல இல்லை. நாம கூட்டி கழித்து பார்க்கின்ற போது நம்ம தலைப்பே சரியில்லை. நம்ம தலைப்பே சரியில்லை. என்பிஎஸ் நல்லதா யூபிஎஸ் நல்லதா? ரெண்டுமே நல்லது இல்லைங்கிறது விஷயம். ரெண்டுமே நல்லது இல்லைன்னு சொன்னா நாம எம்ப்ளாய்க்கு என்ன அட்வைஸ் பண்றது? என்னை பொறுத்த வரைக்கும் நாம எம்ப்ளாயிஸுக்கு அட்வைஸ் பண்ணணும், டோன்ட் கோ ஃபார் யூபிஎஸ். ஃபண்டமெண்டலான காரணம் அந்த இந்த பெனிஃபிட் அந்த பெனிஃபிட் அதெல்லாம் அப்புறம். ஃபண்டமெண்டலான விஷயம் என்னன்னா, நீங்க ஆப்ஷன் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஃபைனல். அப்புறம் கவர்மெண்ட் எல்லா பழியையும் உங்க தோல்ல தூக்கி போட்டு நீ தானே எழுதி கொடுத்த, அப்புறம் வந்து ஏன் என்கிட்ட சண்டை போற? நீ தான் எழுதுன எனக்கு யூபிஎஸ் கொடுன்னு சொல்லி, அப்ப அதுல இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் இந்த செக்ஷன் 11, whatever benefits future if the government wanted to give for the employees, UPS employees will not get that benefit. இந்த ரெண்டு விஷயங்களே போதும், மற்றதுக்கெல்லாம் போக வேண்டாம். கால்குலேஷன் எவ்வளவு கிடைக்குது, இது எவ்வளவு கிடைக்குது, அதெல்லாம் அப்புறம். இந்த ரெண்டு பிரின்சிபல் இஷ்யூ, ஆப்ஷன் ஒன்ஸ் given is irrevocable அப்படிங்கிறதும், ரெண்டாவதாக நியூ ஸ்கீம் என்னது கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் whatever new policy decision they may bring subsequently, அந்த பெனிஃபிட் உனக்கு கிடைக்காது அப்படின்னு இருக்கும்போது நாம ஏன் விட்டில் பூச்சி மாதிரி போய் விளக்குல போய் விழணும்? Let us remain in NPS and continue our battle. அதானே கரெக்டா இருக்கும். இப்போ இந்த பேட்டில் வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். எப்படின்னு கேளுங்க. இப்போ இது வரைக்கும் இந்த பழைய பென்ஷன் நண்பர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? யார் கம்ஃபர்டபுள், அவங்க என்ன, நம்ம 10 காசு கான்ட்ரிபியூட் பண்ணல பென்ஷனுக்கு, நமக்கு 50% கிடைக்குது, டிஏ கிடைக்குது, 40% அட்வான்ஸா வாங்கிட்டு வந்துட்டோம், அது 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கிடைக்குது, அது 12 வருஷத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. 80 வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருந்தா இன்னொரு 20% எனக்கு அதிகமாக கிடைக்கும். பே கமிஷன் வந்தா, ஏன்னா அந்த யூபிஎஸ்ல எல்லாம் பே கமிஷனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பே கமிஷன் வந்தா யூபிஎஸ்ல பென்ஷன் மாறுங்கிற ப்ரொவிஷனே கிடையாது. எத்தனை பே கமிஷன் வந்தாலும் யூபிஎஸ் பென்ஷன்ல எந்த மாறுதலும் வராது. ஏன்னா அதுவும் இந்த கெசட்ல வந்து எந்த விதமான மென்ஷனுமே கிடையாது. அதனால இப்போ பழைய பென்ஷன் ஆளுங்களை விட்டாங்களா நிர்மலா சீதாராமன்? உங்களை விட இப்ப அதிகமா அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லைங்கிற கவலை, அவங்களுக்கு இருக்கிறத பறிச்சுட்டாங்கிற கவலை. என்ன பறிச்சுட்டான்?
ரொம்ப சைலண்டாக அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கோம். ஃபைனான்ஸ் பில்லு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணும்போது ஒரு சாப்டர் ஒன்று வச்சிருக்காங்க. எம்பிஸ் 2 எம்பிஸ் தவிர வேற யாருமே அதை படிக்க முடியும். 2 எம்பிஸ் மட்டும்தான் அதை படிச்சு, அப்பதான் நமக்கு தெரியும். ஏன்னா பார்லிமெண்ட்ல தான் முதல்ல வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பப்ளிக் டொமைன்ல வரும். பார்லிமெண்ட்ல இதை கொண்டு போய் வச்ச உடனே 2 எம்பிஸ் எடுத்து சப்மிட் பண்ணாங்க. ஃபைனான்ஸ் பில்லுல வந்து நீ சிசிஎஸ் பென்ஷன் ரூல் 1972 அமெண்ட்மெண்ட்ஸை எப்படி கொண்டு வருவ? அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு, கை அவங்க கிளாப் பண்ணி பாஸ் பண்ணாங்க. அவங்க பேசுறது பாதி கேட்டது பாதி கேட்கல. விஷயம் என்ன? இதுவரையிலும் ஒரு பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது எம்ப்ளாயீஸுக்கு எந்த டேட்டில இருந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்களோ அதே டேட்டில இருந்து பென்ஷனர்ஸுக்கும் பென்ஷன் ரிவைஸ் பண்ணி கொடுக்கும். இது நம்பர் 2. ஒரு பே கமிஷனுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவருக்கு இப்ப 2026 8வது சம்பள கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம தான் எதிர்பார்த்தோம். அப்ப 2026 ஜனவரிக்கு பிறகு ஒருத்தர் ரிட்டையர் ஆவார். என்ன மாதிரி 2016 26 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க, இப்ப நான் லெவல் 6 இருந்து ரிட்டையர் ஆனேன். லெவல் 6 நான் 10 வருஷம் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனேன். எனக்கு ஒரு பென்ஷன் வருது. 2026 பிறகு என்னுடைய ஜூனியர் அவரும் லெவல் 6 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிறார். அவருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா பென்ஷன்ல 2000 3000 4000 வித்தியாசம் வரும். இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. There should not be any disparity between the past pensioner and the future pensioner அப்படின்னு கொஞ்சம் பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் வந்து அவங்க சொல்றது நியாயம் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியாச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டியை டிசைட் பண்றதுக்கு எந்த விதமான அத்தாரிட்டியும் இல்லை. பென்ஷன் ரூல்ல there is no authority for the government to discriminate the pensioners. இது அரசாங்கத்துக்கு மேல விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? It is not a people oriented government, no. ஓஹோ, அப்படி பார்த்தாங்க. இப்போ பிரசிடென்ட் 14 கேள்வி கேட்டு அனுப்பிச்சிட்டாங்கல்ல பார்லிமெண்ட். ஆர்.என். ரவி கவர்னருடைய கேஸ்ல வந்த ஜட்ஜ்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கணுங்கிற நோக்கத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்பெஷல் பவரை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 14 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓஹோ எனக்கு அத்தாரிட்டி இல்லையா, அந்த அத்தாரிட்டியை நான் எடுத்துக்கிறேன். பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து அந்த ஃபைனான்ஸ் பில்லுக்குள்ள அதை சொருகி அந்த அத்தாரிட்டியை எடுத்துக்கிட்டாங்க. பார்லிமெண்ட் இப்ப கவர்மெண்ட்டுக்கு சொல்லியாச்சு, உனக்கு அத்தாரிட்டி இருக்கு. பென்ஷனருக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் ஒரே டேட்ல பே கமிஷனுடைய பெனிஃபிட் கொடுக்கணுமா, வேற வேற டேட்ல இருந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற டிசைட் பண்ற அத்தாரிட்டியை பார்லிமெண்ட் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கிறோம். இன்னொன்னு, பழைய பென்ஷனருக்கும் புதிய பென்ஷனருக்கும் இடையில டிஸ்பாரிட்டி இருக்கலாம், அந்த அத்தாரிட்டியும் உங்களுக்கு பார்லிமெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ அது ஆக்ட்ல பாஸ் ஆகி வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பென்ஷனர்ஸ் இருக்காங்க. ஃபேமிலி பென்ஷனர், பென்ஷனர் டிஃபென்ஸ் யூனிஃபார்ம் பென்ஷனர், நம்மள மாதிரி சிவிலியன் பென்ஷனர் எல்லாம் ஆஸ் ஆன் டே. இப்போ இந்த 70 லட்சம் பேருக்கு 1/1/2026 பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அதே டேட்ல பென்ஷன் ரிவிஷன் ஆகணுமா வேண்டாமா என்பதனை அரசு முடிவு செய்யும். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோர்ட் என்ன சொல்லிச்சு, உனக்கு அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்லி எனக்கு அத்தாரிட்டி இருக்கு, நான் எப்போ ஒண்ணா டிசைட் பண்ணுவேன். அதனால இட் இஸ் an advantageous situation. ஏன்னா இப்ப அவர்களும் தெருவில் இறங்கி போராட வேண்டிய, வயசானவங்க தெருவில் இறங்கி போராட ஒரு கவர்மெண்ட் உங்களை சமாளிச்சிடலாம், உங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம். எம்ப்ளாயிஸ்க்கு கவர்னர் கான்ட்ராக்ட் ரூல் டைஸ்ட்ரான் ஸ்ட்ரைக் பண்ணாத சார்ஜ் கொடுப்பேன். எனக்கு என்ன சார்ஜ் கொடுக்க முடியும்? எனக்கு என்ன டைஸ்ட்ரான் பண்ண முடியும்? அப்ப தேர் ஃபோர்ஸ் இஸ் மோர் எஃபெக்டிவ். இப்ப பென்ஷனர் அசோசியேஷன்லாம் ஒன்னா வந்திருக்காங்க.
பல ரவுண்ட் என்கிட்டயும் பேசியிருக்காங்க, நான் அவங்க மீட்டிங்ஸ் போய் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க எல்லாம் வந்து இப்போ தெருவில் இறங்கி போராடுறதுக்கு தயாராகி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணேன், உங்க டிமாண்டில் இந்த என்பிஎஸ் யூபிஎஸ்ஐ சேர்த்துக்கணும். நீங்க அவர்களுக்காக போராடணும், அவர்கள் உங்களுக்காக போராடணும். இந்த 2 பேரும் போராடினா தான் 2 பேருக்கும் பெனிஃபிட். இவ்வளவு நாள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என் பென்ஷன் பாதுகாப்பா இருக்கு, நான் பென்ஷனுக்காக 10 காசு கொடுக்கல, பே கமிஷன் வரும்போது என் பென்ஷன் மாறிடும், எனக்கு அதுக்கு மேல என்ன வேணும், யாருக்கு என்பிஎஸ் வந்தா எனக்கு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ உங்களுக்கும் வச்சுட்டாங்க, உங்களையும் விட்டு வைக்கல. அப்ப நீங்க போராடணும் இல்ல. அப்ப உங்க போராட்டத்துக்கு ஆதரவு கிடைக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய டிமாண்ட்ல என்பிஎஸ் யூபிஎஸ்ஐ இன்க்ளூட் பண்ணணும். இதை ஸ்கிராப் பண்ணு, இதை 2ஐயும் ஸ்கிராப் பண்ணி எனக்கு எப்படி கேரண்டீடு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் இல்லாம கிடைக்குதோ அது மாதிரி இவங்களுக்கும் கிடைக்கணும். எனக்கு சம்பள கமிஷன் வர்ற டேட்ல இருந்து என்னுடைய பென்ஷன் மாறணும். என்னுடைய ஜூனியருக்கும் எனக்கும் பென்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. there should not be disparity. போராடினா நிச்சயமாக போராடின பிறகுதான் நிர்மலா சீதாராமன் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்ல, பட்டும்படாம நாங்க எந்த பென்ஷனருக்கும் துரோகம் எல்லாம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அப்படியெல்லாம் ஒரு இன்டென்ஷன் இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டேன். அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது பயன்படுத்துவதற்கா அல்லது கோல்டு ஸ்டோரேஜில் போட்டு பூட்டி வைக்கிறதுக்கா? அதிகாரத்தை எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது. அப்படி பயன்படுத்தினால் என்ன ஆகும், இந்த 70-75 லட்சம் பென்ஷனர் இருக்காங்க பாருங்க, 8வது சம்பள கமிஷனுடைய பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு பென்ஷன் என்பது மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆர்மியில ஏன் அக்னிவீர் இருந்தாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு இன்னும் நியூ பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. பாராமிலிட்டரிக்கு சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இவங்களுக்கெல்லாம் என்பிஎஸ் தான். ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. டெல்லி ஹைகோர்ட் அவங்க ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு, அவங்க போனாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனலுக்கு என்பிஎஸ் இல்லைன்னு சொல்லியிருக்க நான் யார்? இவங்க கேட்டிருக்காங்க. சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, பிஎஸ்எஃப் இவங்க கேட்டிருக்காங்க. ஐ எம் ஆல்சோ ஆர்ம்டு ஃபோர்ஸ். நோ, என்கிட்ட துப்பாக்கி இருக்கா இல்லையா? நான் ஸ்டேட் போலீஸா லட்டியை வச்சு சுற்றி இருக்கிறது? ஐ எம் an armed force. பாராமிலிட்டரி அவன் மிலிட்டரி, நான் பாராமிலிட்டரி. என்ன எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணணும்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியாச்சு? நோ 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 நோ, தே ஆர் அண்டர் தி ஆர்மி ஆக்ட், அண்டர் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட், தே ஆர் ஆல்சோ கமிங் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆகவே அவர்களுக்கு ஓல்டு பென்ஷன் தான் கொடுக்கணும்னு அவன் ஜட்மெண்ட் சொல்லு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அது வேற விஷயம். பட் இந்த ஸ்ட்ரகிள் நடக்குது இல்லை. See, this agitation, இந்த பென்ஷனுக்கான போராட்டம் என்பது யாரும் இழுத்து மூடி இல்லை. அப்ப அதனால நம்ம யூபிஎஸ் வந்தாச்சு, இதுவே நமக்கு இதோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. We have to fight. And I am confident with my experience. 40-42 ஆண்டுகள் மேலாக நான் தொழிற்சங்கத்தில் பணியாற்றி கொண்டு வருகிறேன். என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் தொடர்ந்து போராடினால் நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் போராடாமல் இருக்கவங்க சொன்னா யார் நினைப்பாங்க? அப்ப அந்த போராட்டத்தினுடைய ஒரு அம்சம் தான் ஆப்ஷன் கொடுக்காமல் இருப்பது. நான் யூபிஎஸ்ஸில் சேர மாட்டேன், எந்த விதத்திலும் என்பிஎஸ்ஐ விட இது எனக்கு லாபகரமானது அல்ல, ஐ வில் நாட் ஜாயின் யுவர் யூபிஎஸ் அப்படின்னு மெஜாரிட்டி மத்திய அரசு ஊழியர்கள், என்பிஎஸ்ஸில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் definitely it will be a setback for the government. அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அது இருக்கும். அது அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக தொழிற்சங்க இயக்கங்கள் வந்து அதை கையில் எடுக்கணும். கையில் எடுத்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும், நீ கொடுத்த யூபிஎஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, they have conveyed their dissatisfaction. அவர்களுடைய அதிருப்தியை, அவர்களுடைய எதிர்ப்பை உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே you have to change your position அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆகவே அருமை தோழர்களே, அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாக ஏன் பர்டிகுலரா வந்து ஏஐடிஎஃப் வந்து யூபிஎஸ்ஐ எதிர்க்குது, என்பிஎஸ்சி ஏற்கனவே எதிர்த்துட்டு இருக்கிறோம், அதனால அதை பத்தி அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யூபிஎஸ்ஐயும் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரண காரியங்களை உங்கள் முன்னால்
சுருக்கமாக வைத்திருக்கிறேன். கால்குலேஷன்லாம் அது தனி, அதெல்லாம் ஃபார்முலா இருக்கு, நீங்க போட்டு பார்த்துக்கலாம். பட் த கான்செப்ட் இஸ் வெரி கிளியர். ஆரம்பத்தில் நான் துவங்கினது எப்படி, why I should contribute, அதாவது இஷ்யூவே. நான் எதுக்கு என்னுடைய சம்பளத்திலிருந்து உனக்கு 10%, நான் 10% கொடுப்பேன், அதிலிருந்து நீ எனக்கு பென்ஷன் கொடுப்ப அப்படிங்கிறது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபிள்ஸ், இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஜட்மெண்ட் ஆஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அது என்னுடைய ரைட், அது என்னுடைய அதிகாரம். அந்த அதிகாரத்துக்காக நான் மாசம் மாசம் என் சம்பளத்தில் உனக்கு 10% கொடுக்கணும் என்பது ஏற்புடையது அல்ல. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ காம்ரேட்ஸ், I have placed my views before you. Decision is yours. ஏன்னா இது ஒரு செமினார் தான், இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு இடம். அப்போ நான் யூபிஎஸ்ஐ எதிர்த்து நின்று போராடுகின்ற ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கேன். I am advocating against UPS and against NPS. I am advocating for restoration of old pension scheme. அப்ப அந்த நிலைப்பாடில் நின்று கொண்டுதான் நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். Keeping these three principles, NPS कदरना, UPS ज्यादा कदरना, हमको चाहिए ओल्ड पेंशन स्कीम. அவ்வளவுதான் விஷயம். எனக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் வேண்டும். அது நாளைக்கே வருமானு நீங்க கேட்கலாம். நாளைக்கே வரும்னு நான் எப்படி சொல்றேன்? பட் நிச்சயமாக வரும், வந்திருக்கு. என்னுடைய அனுபவத்தில் கிடைக்காது அப்படின்னு நினைத்த பல விஷயங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போராடி நாம் வென்றெடுத்திருக்கிறோம். ஒன்று நீதிமன்றத்தின் மூலமாக வென்றெடுத்திருக்கிறோம், இல்லை நம்முடைய தொழிற்சங்க போராட்டங்களின் மூலமாக வென்றெடுத்திருக்கிறோம். அப்ப அந்த போராட்ட பாதையை நோக்கி நாம போகணும். அது பலவிதமான போராட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு போராட்டம் இந்த ஆப்ஷன் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய போராட்டம். அதுல நமக்கு ஒன்றும் லாஸ் இல்லை, அதுல நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதனால அந்த ஆப்ஷன் கொடுக்காமல் இருப்பது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தீர்மானமான, என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஸ்ரீகுமார் இல்லை, ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ரயில்வேக்கு அப்புறம் அடுத்த பெரிய அமைப்பு ஏஐடிஎஃப். அதான் அந்த மிகப்பெரிய சம்மேளனத்தினுடைய ஒன்றுபட்ட கருத்து இதுதான். அப்ப நாங்க இந்தியா மொத்தம் போய் எல்லா டிஃபென்ஸ் சிவிலியன் எம்ப்ளாயிஸையும் அல்லது உங்களை மாதிரி மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்ற போது அவர்கள் எல்லோரிடத்திலும் நாம சொல்லுவது, please don't opt for UPS. Let us remain in NPS and continue to fight for our demand for restoration of old pension scheme. This is my message. Thank you, comrades.